அந்த பயத்துல இவர் பண்ணுவாரா, பண்ண மாட்டாராங்கிறத விட அந்த இன்வெஸ்டார் வெளிய போய் 7ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். அதுக்கப்புறம் நான் பவர் செக்டார் மேல கண்டிப்பான முறையில தாக்குதல் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கடுத்து ஒரு 2 செகண்ட் அந்த ஒரு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்கல்ல. கேள்வி கேட்டோம்னா அடுத்த கேள்விக்கு அடுத்த ஒரு மாறுதல் ஆகும். பைப்லைன் மூலமா இவங்க யூஸ் பண்ற அந்த பவர் செக்டார்ல இருந்து யூரோப்ல பாதிக்கப்படுற விஷயங்கள், இத்தாலி ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும். ஆனா மிட் ஈஸ்ட்ல இருந்து ஆப்பிரிக்கா, ரஷ்யா பல நாடுகளுக்கு வந்து கொடுக்குற இடத்துல துபாய், சவுதியோட செயல்பாடுகள் இருந்துச்சு. அதுவும் பெரிய லெவலில் அடி. எல்லாத்த விட துபாயில் டூரிஸ்ட் அதோட அடிகள் வந்து. வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் சம்மந்தமாக. இதில் வார் சம்மந்தமாக தனியாக பேசணும்னு சொல்லி அதற்கு பிறகு தான் நேரம் இல்லாமல் பல விஷயங்களில் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த வார் சம்மந்தமாக உள் தகவல் பல விஷயங்களை தனியாக பேச இருக்கிறேன். அதே நேரம் இது நம்ம வியாபாரம், ட்ரேடு, மற்ற விஷயங்களில் இந்தியா போன்ற நாடுகள், மற்ற நாடுகள் எப்படி பாதிக்குது, ட்ரம்ப்பு, ஈரான் இந்த பிரச்சனை, இவர்கள் யார் மேலே தப்பு இருக்குது, ஹார்மோஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நமக்கு பழக்கமானவர் தான் திரு வீரமணி அவர்கள். இந்த மாதிரி ட்ரேடு, இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவருடைய சேனல்லே நாங்கள் பேசணும்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட இது சம்மந்தமாக ஒரு அலாவலாவல் அந்த அடிப்படையில் அது பண்ணுறோம். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி. மைக்கம்ல பேசுகிறோம் முதல்ல. ஆமாம், வெல்கம் டு மைக்கம். ஆமாம், கண்டிப்பாக மிக்க நன்றி. தொடரட்டும். கண்டிப்பாக. வார் வந்து ஆரம்பிக்கும் போது என்னமோ சாதாரணமாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் போக போக அதோடைய வீழ்ச்சி அதிகமாக இருந்தது. ஆரம்பிக்கும் போது என்னமோ ஒரு வாரத்தில் முடிச்சிருவேன்ட்டு தான் ஆரம்பித்தார் ட்ரம்ப்பு. கூட சேர்ந்துட்ட இன்னொரு சவாலை இஸ்ரேல். ஆனால் ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது ஈரானுடைய அந்த வலிமை. அதுக்கு பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட சிக்கிக்கிட்ட மாதிரி தான். இதில் என்னென்னா, அந்த பழைய படத்தெல்லாம் வரும், சண்டை கடுமையாக இருக்கும், 2 பேர் சைட்லேயுமே வெட்டு குத்து அது இதுன்னு இருக்கும். இங்கே 2 பேரோடு சேர்ந்து இவர் அடிக்கிறாரு. அமெரிக்கா ரொம்ப சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டு இங்கே அடித்தது இவருடைய விளைவு. ஆனால் இஸ்ரேலை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்த சுற்றி இருக்கிற மேற்காசிய நாடுகளையும் ஈரான் தாக்கியதோடைய விளைவு மிகப்பெரிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத பல மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்குது. ட்ரம்ப்பு, ஈரான், இஸ்ரேல் இந்த விவகாரத்தை, இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து. ஆக்சுவலாக என்னென்னா, போர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கமினி அவர்களுடைய இறப்பு. முதல் நாளே அதை முடிச்சிட்டாங்க. அப்போ முதல் நாள் முடிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான தலைவர்கள், அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள், சொல்லப்போனால் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நம்ம இந்திய அமைச்சரவையில் இந்திய அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரியான ஈரானோட அமைச்சரவையிலும் ஈரான் அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட மொத்தம் 213 பேர் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. அதில் முதல் நாளே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அவங்க வந்து அந்த டார்கெட்டில் முடிச்சிட்டாங்க. ஸோ போர் வந்து இவ்வளோ தூரம் போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் அதிபருக்கு தெரியும், அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பழக்கப்பட்டவர், அவர் எப்படி பண்ணுவாங்க, ஈரான் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் டீம் அமெரிக்காவை நான் அடிக்க முடியாது, ஆனால் அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்கிற அமெரிக்காவோட பிஸ்னஸ் சென்டரை நான் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிஸ்னஸ் சென்டரை தாக்கினாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் சென்டர் வச்சிருக்கிற மிட் ஈஸ்டில் உள்ள மக்களுக்கோ அங்கே இருக்கிற நாடுகளுக்கோ இது மிகப்பெரிய இழப்பாக இருக்குங்கிறது அவங்களால எதிர்பார்க்காத ஒன்று. அதை அவங்க எதிர்பார்க்கலை. அப்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது என்னமோ ஈரான் தான் ட்விஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ட்விஸ்ட்டை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுமே அவர் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஈரான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்கல. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம சொல்ல போனால் ஒவ்வொரு நாட்டோட ட்ரேட் வைஸாக நம்ம பார்க்கலாங்க. அதில் பார்க்க குறிப்பிட்டு சொல்ல போனால் அமெரிக்கா இல்லாமல் ரஷ்யா அந்த சைடு விட்டுருங்கண்ணே. இந்த மிட் ஈஸ்டோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகமாக இருக்கும். இது நம்ம இப்படி வந்துடலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பு வர ஆரம்பிச்சது. ஆமாண்ணே. ஃபஸ்ட்டு வார்னால வந்த ஒரு பாதிப்பு அது எந்தெந்த நாடுகளை உடனடியாக பாதிச்சது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஈஸ்டில் அதில் மெயினாக பாதிக்கப்பட்டு துபாய் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பாதிப்பில் வந்து 3 விதம்னு. ஒன்று வந்து ரியாலிட்டி. இப்போ வந்து மெயினாக துபாய் கடந்த ஒரு 4 வருடங்களாக இந்த மாதிரி துபாயை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். துபாயில் வந்து பிஆர் வாங்குறது கஷ்டம், துபாயில் வந்து இது வாங்குறது கஷ்டங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்த நேரத்தில் வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போய் நம்ம முன்னோர்கள் பலருமே நிறைய ட்ரை பண்ணி வீடு வாங்கலை. ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டியை சென்னையில் மட்டும் இல்லாமல்
குக்கிராமம் வரைக்கும் துபாயில் உள்ள ரியாலிட்டியை வந்து கொண்டு வந்து விட்டது துபாய் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாலிட்டி ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ரைஸ்லேருந்து 70% குறைஞ்சது. அப்படியே 60 ஆச்சு. இப்போ 50 வரைக்கும் குறைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அடுத்தது மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்னாலே வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி. இங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸோட மூடை வந்து எல்லாருக்குமே தெரியும். துபாய் வந்து அவ்வளோ ஒரு பக்கமான ஒரு விஷயம். சேஃப்டிலையும் சரி, மற்ற விஷயங்களையும் நம்ம பெருசாக பார்க்கப்பட்டது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோடும் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் ட்ராபேக் ஆயிருக்கு. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஹவாலா உண்டியல் பெரிய அளவில் அடி. அதுதான் மெயினான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது. என்னன்னா, யாரும் வெளியே பேச மாட்டாங்க. அது ஏன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது லீகல் ஃபார்ம். ஆனால் அன்ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது தான் இல்லீகல். அதில் தான் மெயின் பிஸ்னஸ் நிறைய போகுது. அது நம்ம அரசாங்கத்துக்கும் தெரியும், உலகத்தில் இருக்க எல்லா அரசாங்கத்திற்கும் தெரியும். அதில் துபாய் தான் மெயின் ஹப்பு. சிங்கப்பூரும் ஒரு பெரிய ஹப்புன்னு. சிங்கப்பூரோட ஹப்பு வந்து எப்போவுமே வந்து செயல்பாடுகள் என்னென்னா டாலரில் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சிங்கப்பூர். ஆனால் மிட் ஈஸ்ட்லேருந்து ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, பல நாடுகளுக்கு வந்து கொடுக்குற இடத்துல துபாய், சவுதியோட செயல்பாடுகள் இருந்துச்சு. அதுவும் பெரிய லெவலில் அடி. எல்லாத்த விட துபாயில் டூரிஸ்ட் அதோட அடிகள் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியலண்ணே. மெரினா அப்படிங்கிற ஒரு இடம் துபாயில் ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ்னு. மெரினாவுக்கு நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏங்குற ஒரு பிளேஸாக இருக்கக்கூடியது அல்புர்ஜ். அந்த புர்ஜ் ஹலிஃபா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். கிட்டத்தட்ட 75,000 80,000 ரூம் ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12,000 ருபீஸ் தான் அங்கே ரூம் ரெண்டு. ஆனால் போகிறதுக்கு ஆள் கிடையாது. டூரிசமில் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு மாதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு மாதம் தான் வார்னு. இந்த வார் பேஸ் பண்ணி இந்த வெக்கேஷன் ஹாலிடேக்கு புக் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாம் கேன்சலேஷன். அப்போது இழப்பு அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், அங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லாமே இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸோட பங்கு அங்கே பெரிய பங்கு. அதில் நம்மளுடைய வருமானம் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் பாதிக்குது. ஏன்னா ஒரு அந்நிய செலவாணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மில்லியன் மக்களுக்கு வந்து இங்கே வேலை பாதிப்பு வந்திருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பர்டிகுலராக டேட்டாஸ் வந்து எல்லா கண்ட்ரி. ஆனால் இப்போ அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள் யாரும் நாடு திரும்பல. 56,000 பேர் திரும்பியிருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க? கிட்டத்தட்ட வந்து 19 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மினிமம் தான் வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் அங்கே இருக்காங்க. அதாவது இந்த டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ துபாயில் ஒரு பெரிய லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க, சவுதியில் அதிகமான இருக்குது, கத்தாரில் அதிகமாக இருப்பாங்க, குவைத்தில் இது மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஆளுக்கு பெட்ரோலியமில் அதிகமாக. நீங்கள் சொல்கிறது எல்லாமே மிட் ஈஸ்டில் உள்ளது தான். ஸோ இது அந்நிய செலவாணி. அவங்களுடைய வருமானம் நமக்கு வராமல், அதையும் தாண்டி பயம். 8 பேர் வந்து இது வரைக்கும் இந்தியர்கள் இறந்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் ஓடிட்டுருக்கு. இந்த அந்நிய செலவாணி கம்மியாகிறதுனால பல விஷயங்கள் நம்ம இங்கே வந்து துபாயுடைய முதுகெலும்பு முறிக்கிற மாதிரி அமேசான் டேட்டா சென்டர் அது வந்துன்னா அமெரிக்கன் பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அமேசான், டெல்லு, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி இன்னும் வேறு அடிக்கிறேன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க லிஸ்ட்டு கொடுத்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இன்டர்நெட்டுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்குது. அந்த இன்டர்நெட் பாதிப்பு நமக்கும் வரலாம். ஏன்னா பைப்லைன் கீழே பைப்லைன் வழியாக தானே, கடல் வழியாக தான் அந்த பைப் மூலமாக தான் நமக்கு வரும். அதை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா ரெட் சீல ஹவுதீஸ் 3வது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களோ இந்திய லெவலில் இருக்கிற ஊடகங்களோ பெருசாக பேசுறதில்ல. ரைட்டர்ஸில் வந்து நேற்று போட்டிருக்கிற விஷயம், ரெட் சீயை முடக்கிறதுக்கு ஹவுதீஸ் ரெடி ஆகிட்டாங்க. 3வது அட்டாக் இஸ்ரேல் மேலே 2 அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹவுதீஸை ஒரு பெரிய இது மாதிரி காமிக்கிற மாதிரி இங்கே கூட நம்ம தொலைக்காட்சிகளில் போர் பிரகடனம் ஹவுதீஸ் வழக்கமாக அடிக்கிறது தான். அதனால அது ஒரு பெரிய இல்லை, அவங்க வந்து ஒரு திருட்டு கும்பலுங்கிற மாதிரியான விஷயத்துல தான் இது வரைக்கும் வெளியே தெரியுதுங்க. ஒரு கப்பல் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போகுது அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் ஏதாவது திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கலாம். கப்பலையும் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல போனோன்னா 2019 ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கப்பலை அவங்க பிரேக் பண்ணாங்க. அதனால் அதோட என்ன பண்ணாலும் ஹவுதீஸ் வந்து ஒரு நாடு கிடையாது, ஒரு குழு தான். அது ஈரானோட பிராக்சின். நேரத்துக்கு வரும்பொழுது அதை பெருசாக ஒரு இதாக பேசுகிறாங்க. நம்ம கேட்குறது வந்து முதல் கட்டம் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு அடி. அதோடைய 2வது கட்டம் வரும்பொழுது இவர்கள் கடுமையாக ஈரானுக்குள்ளே தாக்கும் பொழுது கத்தார், குவைத்து, துபாய் இந்த இடத்துலலாம் உள்ள எண்ணெய் கிணறுகள் இதெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அது யாருக்கு என்னென்ன பாதிப்பு உண்டாச்சு? இதில் குறிப்பாக சொல்ல போனால் கத்தார் தான். கத்தாரோட எண்ணெய் கிணறு தான் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. அராம்கோ வந்து சவுதியில் எல்என்ஜி பாதிக்கப்பட்டிருக்கு. அராம்கோவோட பாதிப்பு வந்தது. ஆனால் 2 தடவை அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு மேலே அராம்கோவில் பெரிய அட்டாக் வந்து பெரிய லெவலில் பண்ணல ஈரான். ஆனால் கத்தாரையை விடவே இல்லை. அவங்க கண்டினியூஸாக கத்தார் மேல் மட்டும் அவ்வளவு கோபம். ஏன்னா அவங்களும் இவங்களும் ஒரே இடம்.
அடுத்தது அதாவது இந்த சைடு வந்து சவுத்துனா அந்த சைடு நார்த் வந்து பங்காளிகள் பகை பங்காளிகள் பக்கம் நம்ம இங்கே சொல்ல போனால் நமக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்கள். ஆனால் பெரிய லெவலில் வந்து சண்டைகள் சச்சரவுகள் இல்லாத ஒரு கண்ட்ரி, அந்த பார்டர் அந்த அளவுக்கு சச்சரவுகள் இல்லாத ஒரு பார்டர் இந்த பிரச்சனையில் தான் இப்போ பெருசாக பாதிக்கப்படுது. அங்கே அடித்ததோட விளைவு யூரோப் வந்து பெருசாக பாதிக்கும். நம்ம கூட 40% எல்பிஜி வருது அங்கதான். அங்க இருந்தா வருது நமக்கு பாதிப்பு. அது வந்து எல்பிஜி வந்து வேற கதை. எல்பிஜிக்கு வந்து நிறைய சோர்ஸ் அவுட் சைடு மிட் ஈஸ்ட் வந்து இருக்கு. மேபி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கொண்டு வர டைம் வந்து இந்த டிரான்சிட்ல இருக்கலாமே தவிர இல்லைங்கிற ஒரு கான்செப்ட். கத்தார்ல இருந்தா நமக்கு அதிகமாக வருது. இந்த பைப்லைன் மூலமா இவங்க யூஸ் பண்ற அந்த பவர் செக்டார்ல இருந்து யூரோப்ல பாதிக்கப்படுற விஷயங்கள், இட்டாலி ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் பல பாதிப்புகள். அவங்களுடைய பவர் செக்டாரே வீக்னஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய அடி வந்து இருந்துச்சு. அதில் பெருசாக பாதிக்கப்பட்டது கத்தார் தான். ஆயிலில் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு கத்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாதுன்னு. அதன் மூலமாக அமெரிக்கர்கள் கோவம் வந்து அவன் கார்கைலாண்டை தூக்குறங்கிற ஒரு கான்செப்டில் போகிறான். கார்கைலாந்தில் கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 1,86,00,000 பேரல்ஸ் இருக்குன்னு. ஜியோ பாலிடிக்ஸ் அவன் இன்னை வரைக்கும் அது பக்கம் ஒரு கண்ணு ஓரக்கண் வச்சுனே இருக்காரு அவர். அதுக்கு மெயின் காரணம்னா மினரல்ஸ் வந்து அமெரிக்காவில் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்காக தான் வெனின்சுலாவை தூக்கினாங்க. வெனின்சுலாவில் இருக்கிற ஆயில் போதும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, பத்திரிகை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. வெனின்சுலாவில் இருக்கிற ஆயில் எங்களுக்கு போதுமானது தான், மிட் ஈஸ்டில் உள்ளவங்களுக்கோ அல்லது ஏஷியாவில் உள்ளவங்களோ இல்லை யூரோப்போ அதை அவங்க பேசி வாங்கிக்கிட்டோம், ஹார்மோஸை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அது ஹார்மோஸ் இது. ஆனால் வந்து இந்த கார்கோவுடைய அந்த ஆயிலை வந்து குறி வச்சுட்டு தான் இருக்குது இன்னை வரைக்கும் அமெரிக்கா. அப்போது இந்த 2வது தாக்குதல் இது நடந்துச்சு. 3வது வந்து ஒரு பெரிய அளவில் தாக்குதல் வரும்பொழுது இதில் வந்து இஸ்ரேல் அடிக்கிறது தனி, மற்ற நாடுகள் போட்டு அடிக்கிறது ஒரு பார்ட்டு, 3வதாக ஹார்மோஸை இவங்க மூடினது. அதனால் யாராருக்கு பாதிப்பு? ஹார்மோஸை மூடினா ஃபுல்லாக ஏஷியா தானே பாதிப்பு. ஏன் சைனா ஓகே, இது இந்த சைடு ரஷ்யா, மற்றவங்களுக்கு ரஷ்யா வந்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ரெட் சி வழியாக வந்து அவங்களுக்கு ஒரு லைன் இருக்குது, ஆஃப்ரிக்கா மூலமாக நம்ம வந்துடுவோம். நம்மளுடைய க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வர்றது ஃபுல்லாகவே நமக்கு ஆஃப்ரிக்கனோட பெல்ட் லைன் ஃபுல்லாக தான் வர்றது. நம்மளுடைய பெரிய பாதிப்புங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்போ அதே ஈக்குவல் பாதிப்பு சைனா, ஜப்பானுக்கு பெரிய பாதிப்பு, அப்புறம் தாய்லாந்து, மலேசியா, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிகள் பாதிப்பு. ஆனால் பெரிய கண்ட்ரி சொல்ல போனால் நம்மளும் சைனாவும் தான். இந்த பாதிப்புகள் வந்து இவ்வளோ துடிக்கிறாரு இவர். பிரிட்டன்லாம் நீங்களே போய் பேசிங்க ஹார்மோஸ்ன்றாரு, ஏன் பிரிட்டன் பாதிப்பு இல்லையா? பிரிட்டன் வந்து பைப்லைன் மூலமாக வர்றது எல்என்ஜி அவங்களுக்கு போகுதுன்னு. எல்என்ஜிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர், எல்பிஜிங்கிறத விட எல்என்ஜிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு முதுகெலும்பு, நேச்சுரல் கேஸ். ஆமாம். இதில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா ரஷ்யாவோட எல்என்ஜிஓ பைப்லைன் அவங்க விஷயத்தில் ரொம்ப கெடுக்குப்படி இந்த உக்ரைன் போர்னால நடந்ததுனால முழுமையாக அவங்க நம்பி இருக்கிறது கத்தார். அந்த இடத்த கத்தாரை இவங்க அடித்ததுனால நீங்கள் இனிமேல் பேசிக்கோங்க ஈரானுக்கு அப்படிங்கிற வார்த்தையை அவர் நேட்டோ மேலே திருப்பி போடுறாரு. இதில் இன்னொரு விஷயம், நேட்டோ நம்ம கூட அந்த இது நான் இவருடைய இந்த ட்ரம்ப்புடைய ட்வீட்டுன்றதை விட ட்ரம்ப் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னன்னா பல்டி அடித்தார் அப்படின்னு. அதில் March 3 வி வன் த வார் ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஆமாம், February 28 ஆரம்பிக்கிற வார் March 3 நான் ஜெயிச்சிட்டோம் டாப்பில். அப்புறம் March 7 வி டிஃபீட்டட் ஈரான். March 9 வி மஸ்ட் அட்டாக் ஈரான், த வார் இஸ் எண்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஆமாம், அழிவில் கூட அழகு பார்க்குறாரு பாருங்க. March 12 வி டிட் வின் பட் வி ஹாவ் நாட் ஒன் கம்ப்ளீட்லி எட் அப்படின்றாரு. முடிச்சிட்டோம் ஆனால் முழுமையாக வந்து இது பண்ணலன்னு. March 13 வி வன் த வார், ஒரு நாள்லேயே முடிச்சிட்டாப்புல. அப்போ அந்த இது March 14 ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்றாரு இந்த சூரி மாதிரி. March 15 இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் அஸ் ஐ வில் சர்டன்லி ரிமெம்பர் இட். எனக்கு மட்டும் பேட்டா உதவி பண்ணலன்னா உங்க எவனையும் மறக்கவே மாட்டேன்டா, வச்சு செய்ய வேண்டான்னு யாரை மிரட்டுறாரு? நேட்டோவை மெயினாக மிரட்டுற நேட்டோ தான். நேட்டோவில் தானே அந்த யூரோப் எல்லாமே இருக்குது. அப்புறம் March 16 ஆக்சுவலி வி டோன்ட் நீட் எனி ஹெல்ப் அட் ஆல். எவன் உதவி எனக்கு தேவையில்லை, ஐ வாஸ் ஜஸ்ட் டெஸ்டிங். நான் என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கஷ்டத்தில் உதவிங்களா மாட்டீங்களா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணேன். ஹூ இஸ் லிசனிங் டு மீ? இஃப் நேட்டோ டஸ் நாட் ஹெல்ப் தே வில் சஃபர் சம்திங் வெரி பேட் அப்படின்றாரு. அதோட அதுதானே அன்னைக்கு போட்ட அந்த ட்வீட் தானே,
யூரோப்போட மார்க்கெட்டு இப்படி போகணுமாங்கிற அளவுக்கு அவ்வளவு வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆனிச்சு இந்த ட்வீட் இந்த ட்வீட் தான். ஏன்னா நேட்டோல இருந்து நான் வெளியே வரக்கு திங்க் பண்றேங்கிற வார்த்தை அது. அது சூசகமா அதான் சொல்றாரு. நேட்டோவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரஷ்யாவால அவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிற பாதிப்பு வெளியே வரலாம் சொல்லியா ஜஸ்ட் டெஸ்டிங் அதுதான் அந்த வார்த்தையோட சூசகம் வந்து ஹெல்ப் பண்ணல. நான் செக் பண்ணி பார்த்தேன், செக் பண்ணதுல கண்டுபிடிச்சிட்டேன், நீ கஷ்டத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த மார்க்கெட் வந்து அப்படி பார்க்காத, மார்க்கெட்டோட ரியாக்ட் வந்து இந்த மாதிரி தான் பயம் வந்துடும் உடனே. ஸோ அதுல ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் டீஃபால் ஆச்சு, பயங்கரம் ஃபால் ஆச்சு அதுல. அப்புறம் மே 17 வி நெய்தர் நீட் நார் வாண்ட் நேட்டோஸ் ஹெல்ப், ஐ டோன்ட் நீட். இந்த டைம்ல தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கங்க்ரெஷனல் அப்ரூவல் டு வித்ரா ஃப்ரம் நேட்டோ. நீங்க சொன்னது அது வந்து அதுக்கு மறுநாள் போடுறார். அப்ப என்னாச்சு, பெரிய லெவலில் டிஃபால்ட். ஏன்னா நீங்க நம்ம மார்க்கெட் வந்து எதுக்காக ட்ரம்போட ட்வீட்டுக்கு வந்து செயல்படுதுன்னா ஒரு பயம். அந்த பயத்துல இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறத விட அந்த இன்வெஸ்டர் வெளியே போயிடுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர். ரெண்டாவது நேட்டோட அமைப்புல யூரோ வந்து ரொம்ப வீக் வந்து யூஎஸ்ட. ஏன்னா ஒப்படைச்சிட்டாங்க, என் நாட்டோட பாதுகாப்புக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி இந்த நேட்டோ அமைப்புல ஒப்படைச்சது மிகப்பெரிய ஒரு அது இஸ்ரேலும் இப்போ அவஸ்தப்பட்டு இருக்காங்க. நேட்டோ நம்பி தான் அந்த ஸ்டார்ட் அப் காமெடியா இருக்காரு உக்ரைன் ஜெலன்ஸ்கி. அப்புறம் மார்ச் 17 வி நெய்தர் நீட் நார் வாண்ட் நேட்டோஸ் ஹெல்ப், ஐ டோன்ட் நீட். இதான் சொல்லிட்டேன். மார்ச் 18 வந்து அவர் அலைஸ் மஸ்ட் கோஆப்ரேட் இன் ரீஓப்பனிங் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். எங்களுடைய கூட்டாளிங்க வந்து கோஆப்ரேட் பண்ணோம், இதை ஓப்பன் பண்ணுறதுன்னு கூப்பிட்டாரு. கரெக்டா? ஆமாம். அப்போ என்ன ஆச்சு பங்கு சந்தை? அதுதானே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு அவர் கூப்பிடும்போது பங்கு சந்தை எது பார்த்தீங்கன்னா முழுக்க அப்படியே சல்லுன்னு பவுன்ஸ் பேக் ஆச்சு. அவர் பங்கு சந்தை மட்டும் இல்லாமல் கொரியா பங்கு சந்தையும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ இப்போ பவுன்ஸ் பேக்குற. அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5%. ஏன்னா எங்க அண்ணன் தனியாக அங்கே ஓரமாக உட்காந்துட்டு எப்போ நான் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், நான் வாழ்க்கையை ஒரு தடையாவது யூஸ் பண்ண போட விடுங்கடா, ஏறி யாராவது என்ன வாங்கிக்கோங்க பண்ணு கூவிக்கி விற்கவும் அவர் 2-3 செக்அப் பண்ணி பார்த்தாரு. இந்த ட்வீட்னால கொரியனோட மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. அது ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அதற்கு மறுநாள் நேட்டோ ஆர் கவர்ட்ஸ் அப்படின்ட்டாப்ல. ஆமாம், கோழைகள். ஏண்டா அவங்க இவ்வளோ திட்டினா அப்புறம் எனக்கு கண்டுக்கலாம், நீங்கள் கோழைங்கடா அப்படின்ட்டாப்ல. மார்ச் 21 வி டோன்ட் யூஸ் இட், வி டோன்ட் நீட் டு ஓப்பன் இட், போடா அப்படின்ற மாதிரி போயிட்டாப்ல. ஹார்மஸ் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த டைமில் ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இருந்ததுன்னு அது வந்து பெரிய லெவலில் இஷ்யூ ஒன்றும் ஆகலை. ஆனால் ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னன்னா ஆஸ்திரேலியனோட பிரைம் மினிஸ்டரோட கேள்வி அதுதான் வேல்யூ. உங்களோட நோக்கம் தான் என்ன? எதுக்காக இந்த ட்ரம்பை பார்த்து ட்ரம்புக்கே தெரியாது. ஆமாம், எதுக்கு இந்த வார், எங்களை போட்டு வாரிட்டு இருக்கியே, எதுக்கு இந்த வார் அப்படிங்கிற கேள்வியை ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் தான் கரெக்டாக கேட்டார். இது வந்து எங்களை பெருசாக பாதிக்குது, எல்லாரோட இதுலேயுமே இது கெட்டு போகுதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து முதல்ல அவர் டைரெக்டாக கொஸ்டின் கேட்டது. அந்த இந்த படம் எடுத்தான் பார்த்தீங்களா, அங்கே அடித்தா இங்கே வலிக்கும், நான் அந்த மாதிரி கலப்பில் இது எவ்வளோ வார்த்தை பாருங்க. எங்கே இருக்குது ஆஸ்திரேலியா, எங்கே இருக்குது, இங்கே அடிச்சோன்னு அங்கே வலிச்சது, அங்கே வலிச்சிருக்கு. ஏன்னா அங்கே க்ரூடாயில் அவனும் அவனும் இதாக இருக்கான். ஏன்னா அவன் கொண்டு போக முடியல, அவனுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்மோஸ் தாண்டி தான் போகும். அதுக்கப்புறம் தான் முக்கியமானது உங்கள் பங்கு சந்தையில் கண்டமானது. திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வில் கிவ் ஈரான் 48 hours, ஈரான் இஸ் டெட். அந்த இதுக்கு சொன்னார், ஹார்மோஸ் திறந்து விடலன்னா உன்னோட பவர் செக்டார் ஃபுல்லாக அடிப்பேன். அப்போ என்னாச்சு? வெள்ளிக்கிழமை சொன்னார்ண்ணே, வெள்ளிக்கிழமை தானே சொல்லுவார். சொன்னார். மார்க்கெட்டு போன டவுனை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, ஏன்னா வெளியே அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம மார்க்கெட் முடிஞ்சோன்னே திங்கக்கிழமை கவலை கிடத்துல போயிடுச்சு. ஐசியூவில் கூட போட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எப்போ ஐசியூ இல்லை, மெஷினே இல்லைங்கிற அளவுக்கு. இந்த மார்க்கெட் டவுன்றீங்களா, எத்தனை லட்சம் டாலர், எவ்வளோ மில்லியன் டாலர்? கிட்டத்தட்ட வந்து $1.2 லட்சம் வந்து மார்ச் மாதம் மட்டுமே வெளியே போயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து மார்ச் 30 நடந்த கூத்துலாம் ரொம்ப அதிகம். அன்னைக்கு அவர் சொல்லிட்டு திங்கக்கிழமை ஈவினிங் அடுத்து வரோம். அப்போ இது வந்து இது சொல்லிட்டாரு, எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஆமாம், 48 மணி நேரம் முடியறதுக்குள்ள இவர் அடிச்சு, ஆனால் அது முடியறதுக்குள்ளே இன்னொரு ட்வீட் பண்ணிட்டாரு. ஏன்னா முடிஞ்சிச்சுன்னா ஏன் அடிக்கலன்னு கேட்போன்ட்டு நான் சொல்கிறாரு, வி ஆர் கிவிங் தெம் மோர் டைம். 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. அப்போ என்னாச்சு பங்கு சந்தை? அப்போ பங்கு சந்தை ஏறிடுச்சு. அப்போ உங்களுக்கு நல்லது தானே செய்கிறாரு ட்ரம்ப்பு. அதான பிரச்சனை, எல்லாமே அவர் பண்ணுறது எங்கள் பங்கு சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுறாரு. இப்படி ஒரு விஷயத்த பேச மாதிரிலாம் பண்ணியா? இந்த நைட் டே பிரச்சனையா? இல்லை, அது என்ன, அதுதான் பெரிய ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி சொல்லிடுறாரு, அவர் பங்கு சந்தை நல்லா ஏறிடுது, அடுத்து நைட் ஒரு ட்விட்டர் போட்டுறாரு. ஆமாம், அது இருக்குது, த வார் இஸ் நியரிங் இட்ஸ் எண்ட் அப்படின்னு போட்டார். போருடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஆமாம்,
அதை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள் நடந்தது. வி ஆர் ஸ்டில் நெகோஷியேட்டிங் அப்படின்னு போட்டார். ஆனா நெகோஷியேட் பண்ண ஆள் இல்லைன்னு அவரே சொன்னார். அதுக்கப்புறம் ஈரான் இஸ் பெக்கிங் ஃபார் பீஸ். பீஸ். தே கேவ் அஸ் எ கிஃப்ட், வி வில் கிவ் தெம் மோர் டைம் அப்படின்னு போட. இதுவும் சமாதானம் தானே? ஆமா, பங்கு சந்தை ஏறி இருக்கும்ல. ஏறிச்சுனேன். ஒரு 2-3 நாள் அதோட எஃபெக்ட்ல வந்து பங்கு சந்தைகள் வந்து நல்ல மாற்றங்கள் 2-3 நாள் உயிரோட வச்சிருந்தேன். 2 நாள் சொல்லலாம். கடந்த வாரத்துல 2 நாள் நீங்க வச்சிருந்தேன். பங்கு சந்தையை படிக்கிறத விட ட்ரம்புடைய மனசை படிக்கணும். அதுதானே பிரச்சனை. இப்ப அது என்னன்னா அங்க இருக்கிறவங்களாலே அது புரிஞ்சுக்கணும்ல. எப்ப உன் மனசு என்ன சொல்லுது? இப்ப இந்த நம்ம பெண்களை பார்த்து சொல்லுவாங்க என்ன சொல்லுது, அது ட்ரம்ப்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஆச்சா, டாக்ஸ் வித் ஈரான் ஆர் கோயிங் வெரி வெல். இப்பவுமே ஏறி இருக்குமே. ஆமா, அது வந்து நார்மலா ஏறிச்சு அன்னைக்கு. ஆனா நான் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஓடி இருந்தது. வார் வில் பி ஓவர் சூன். எல்லாமே பாசிட்டிவா தானே சொல்றாரு. அப்புறம் எப்படி பங்கு சந்தை இறங்குச்சுன்றீங்க? காரணம் அவரோட வார்த்தைகள் மீது நம்பிக்கை. அந்த ட்விட் வந்து பேசுறாரு, ட்விட் போடுறாருன்னு அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ட்விட்ல ஒன்று சொல்றது வேற, பிரஸ் மீட்ல கொடுக்குற வேற. நேற்று கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் பிரஸ் மீட்னா அந்த 45 பிரஸ் மீட்ல வரேன். நீங்க அந்த டைம்ல தான் சொல்லணும். அப்புறம் மேபி வி டேக் கார்க் ஐலாண்ட், மேபி வி டோன்ட். அப்போ கார்க் ஐலாண்டை அடிப்பேன்றதை அவர் சொன்னார். அப்போ அந்த ஷிப்பெல்லாம் கொண்டு போனார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷிப்பு, பெரிய பெரிய ஷிப்புகள், வார்ஷிப். ஏற்கனவே அங்கே லிங்கன் காத்துன்னு கிடக்குறாரு. அப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன்னு, ஜான் எஃப் கென்னடி எல்லாரையும் அமுச்சு விட்டாரு. 50,000 வீரர்களை இறக்குகிறது அதுன்னு சொன்னாங்க. எங்கே இறக்குனீங்க? கப்பல்லே வச்சு வேடி பார்த்துன்னு தான் வைனாங்களை வச்சு பார்த்துக்கின்னு யார் ஆகுறான்னு. இறக்குறதுக்கான ஏற்பாடு இல்லை. அங்கே தரை வழியாக நீ நுழையவே முடியாது, எந்த ரூட்லேயும் போக முடியாது. இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கார்க் ஐலாண்டை பண்ண ரிசர்ச் பண்ணவங்கள, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிற வார்த்தைகள்னா கார்க் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சி பக்கத்தில் இருக்குது. அது நம்ம ஹார்மோஸ் தாண்டின உடனே அந்த கார்க் ஐலாண்டு வந்து ரீச் ஆயிருது. ஹார்மோஸ் தான் இன்னும் உள்ளே இருக்கு. ஆமாம், ஹார்மோஸ்லேருந்து கொஞ்சம் தாண்டினோன்னே 300 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு. அந்த 300 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் வந்து இருக்கிறது எந்த இடத்துலையுமே மலைப்பகுதி கிடையாது. அது சி சம்மந்தப்பட்ட நடுவில் இருக்குது. நடுவில் வந்து 27 மைல் கடற்கரையில இருந்து 27 மைல் உள்ளே இருக்கு, கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு அற்புதமான இடம்னு அது போனவங்களுக்கு அது தெரியும். ரொம்ப அற்புதமான இடம். அங்கே ஈரான் போகிற எல்லாருமே அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பேக்கேஜில் போடுற மாதிரி. அதான் நம்ம பெரிய போர்ட்டு மாதிரி தானே. போர்ட்டு மாதிரி அது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள நலம் சேறு சகதி உள்ளது. ஆமாம். அப்போ கப்பல்லாம் இன்டர்நேஷ்னல் ஷிப் எல்லாமே கார்க்குக்கு தான் வரணும். அந்த வர்ற இடத்த வந்து நம்ம அழகா ட்ரேட் சென்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப இது ஒரு பிசினஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1,87,00,000 பேரல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா கடல் வழியா போய் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஹார்மோஸை தாண்டில போனோம். இன்னொரு வே சொல்றாங்க. இன்னொரு வே அது இவங்களோட சவுதியோட வழியில இருந்து வருது. சவுதியோட வழியில எங்க? பால்தி டோப் இருக்குல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா நீங்க ஹார்மோஸுக்கு இந்த பெண்டுக்கு போறதுக்கு எந்த ஷிப்பும் போக முடியாது. ஆமா, லிங்கன்லாம் கிட்டே போக முடியாது. வார்ஷிப் போக முடியாது. லைட்டா லிங்கன் தலையை விட்டு பார்த்தாரு. அடிச்சாங்களா? அடிச்சோன்னு ரிவர்ஸ் வந்து நின்றுட்டாப்புல. மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நின்று இருக்காப்புல. லிங்கன் கூட இருக்கிற 4-5 வார்ஷிப்பையே உள்ளே அனுப்ப முடியாது. ஏன்னா அவன் மெசைலு மற்ற விஷயங்கள்ல ரொம்ப ஹெவியாக இருக்கான். இன்னொன்று, நீ அந்த மாதிரிலாம் ஹார்மோஸை பண்ணால் நிரந்தரமாக மூடுற மாதிரி பண்ணிவிடுவானுங்கன்றது பயமும் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ எல்லாருடைய ஒட்டுமொத்த கோபமும் ட்ரம்ப் மேலே தான் திரும்பும். ஏன்னா இது வரைக்கும் வயிற்றில் அடிச்சிட்டிங்க, எல்லாருக்கும் கோபம் இருக்குது. அதுக்கு காரணம் இவன் போய் சும்மா இல்லாமல் அவன் அணுவை தயாரிச்சா நான் அது ஒப்பந்தம் போட்டு தான் பேசிக்கலாம், தேவையில்லாமல் அடித்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து ஒன்றால் நாங்கள் வந்து நேற்று இந்த பிரிட்டனு கூட்டத்தை கூட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். அப்போ இவர் இதை சொல்கிறாரு. இவருடைய நல்லா கவனிங்க, இந்த ட்வீட் எல்லாத்தையும் கவனிங்க. கெஞ்சல், அதுக்குள்ள மெல்லிய கெஞ்சல் இலையோட இருந்துட்டு, ஆனால் வெளியே தெரியாது. அவர் வெளியே வர முயற்சி பண்ணுறாருன்னா எப்படி வரணும்னு தெரிய மாட்டேங்குது, தெரியல. அது ஒன்று. ஹார்மோஸை பிரதானப்படுத்தி தான் அவருடைய இந்த ட்வீட்டும் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு திறந்து விடலன்னா அவ்வளோதான்ப்பா, எனக்கு ஒன்றும் அது திறனா இல்லைப்பா அப்படி இந்த மாதிரி அதை பாருங்க. ஓப்பன் த ஸ்ட்ரைட், ஓப்பன் தி கேட் மாதிரி இருக்குது. ஓப்பன் த ஸ்ட்ரைட் ஆர் வி வில் ஆப்ளிட்டரேட் ஆல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆயில் வெல்ஸ் சொன்னாரா? ஆமாம். அன்னைக்கு தான் சொன்ன, அன்னைக்கு தான் இன்னும் அடித்தான். என்ன இவர் சொல்கிறாரு, அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு தான் நீங்கள் அந்த இது ஈரான் இது இஸ்ரேல் உள்ளே போய் ஒரு இது அடித்தான். ஆமாம், இஸ்ரேல் வந்து இவனுடைய ஸ்டீல் வருதா? ஆமாம், பவர் செக்டார் அடிச்சாங்க. அங்கே அவன் அடித்தான். இதில் என்ன கொடுமையான 90% டிஃபென்ஸை முடிச்சுன்னு சொன்னது ட்ரம்ப் தான். ஆனால் இன்னும் 90% இருக்கு போல. அவன் ஒன்றுமே இல்லைன்னு. என்ன விஷயம்னா, கார்கை ஒட்டி இது இந்த ஹார்மோஸை ஒட்டி
கன்னி வெடிகள். கன்னி வெடி ஒரு பக்கம், அந்த நிலப்பரப்பு, அதை தாண்டோன்னா இருக்கிற மலைத்தொடர்கள், ஆமா. அதற்குள்ள இவங்களுடைய மிசைல்ஸோட மிசைலுடைய ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கு. எங்கே ஓப்பன் ஆகும், எங்கே அந்த மிசைல் வரும்னு தெரியாது. இன்னொன்று மூவபிள் இது வச்சுருக்காங்க, மிசைல் இது. ஆமா. ஒரு இடத்துல அடிச்சுட்டு மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவன் அடித்த இடத்த குறி வச்சு தான் இவன் அனுப்புவான் பதிலுக்கு. ஆமா. அங்கே ஒன்றும் இருக்காது. இருக்காது. இந்த மாதிரி அவன் வந்து மண்டை காய விட்றான். இந்த வியட்நாம் வாரில் தான் கொரில்லாஸ் போர் மெத்தட் வந்துச்சு. வியட்காங் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. கொரில்லா மெத்தட் கொண்டு வந்து ஆமா. மண்டை காய விட்டாங்க. ஏன்னா இவன் 100 பேர் இருப்பான், அவன் ஒரு 10 பேர் இருப்பான். ஆனால் இவனை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவான். ஆனால் அவன் காடு, அவன் இடம் எல்லாமே அவனுக்கு தெரியும் எல்லாமே. அவ கூட ரஷ்யா உதவி. அதில் தான் அவன் கிட்டத்தட்ட நொந்து நூலாகி போய் இதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டு கதறின கதை. அதைத்தான் நேற்று சொல்லியிருக்காருண்ணே. அதுதான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாரையும் நம்ம வந்து பல வருஷங்கள் நீண்டுட்டு போனதை பார்த்துருப்போம். வியட்நாம் வாரம் நம்ம கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். கென்னடி திறந்து வச்சாரு நிக்சன் காலத்தில். ஆமாம், முடிஞ்சு 9 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போனோம். ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை, இன்னும் 2 to 3 வீக்ஸ் தான் மொத்தமும் முடிஞ்சிடும். நம்மளுடைய அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, இங்கேருந்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதை எடுத்துக்கூடா, அதை கொடு, இதை கொடுங்க. இங்கே நிற்கிறவன் கடுப்பாக பார்த்துன்னே இருக்கிறான். யார்? அமெரிக்க நாடாளுமன்றமும் மற்றவர்களும். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் நினச்சதை அங்கே முடிக்க முடியல. 2வது பிரச்சனை, அங்கே கூட்டாளிகளும் கை வச்சிட்டாங்க, யாரும் வரல. 3வது பிரச்சனை, இவர் பேஸெல்லாம் அடிச்சோன்னா அவன் கதற ஆரம்பிச்சிட்டான். உன்னை நம்பி நான் இடம் கொடுத்து என்னை காப்பாற்றாம நீ என்ன பண்ணுறேன். 4வது இங்கே நஷ்டம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நான் முடிச்சிடுவேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன் தான் தினம் மாற்றிட்டு இருக்காரு. இதில் தன்னுடைய மகனுக்கான பங்கு சந்தையத்தில் லாபம் பார்த்துக்கிறாரு. இதில் ஈரான் வச்சிருக்கிற ஒரு ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட் நினைத்து செம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரு என்னன்னா, ரஷ்யா தான் இதில் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம். என் சைட்லேருந்து பேசக்கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை வந்து வர சொல்லுங்கன்னுவாங்க. ஆமாம், ஏன்னா அவனுக்கு ஒரு கௌரவம். என் ஃப்ரெண்டு மோடி பேசுவார், எங்கே போனாலும் இந்தியாவுடைய பங்கு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, மார்ச் 31, வி டோன்ட் நீட் த ஸ்ட்ரைட். யாருக்கு இது? இங்கிலாந்துக்கு சொல்கிறாரு. வி காட் பிளண்டி ஆஃப் ஆயில். என்கிட்ட ஏமாட்டம் ஆயில் இருக்குது, உனக்கு வேணும்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கோ. அப்படி இல்லையா, அப்படி தான் போகணுன்னா அங்கே போய் நீ பேசிக்கோ. எனக்கு தெரியாதுப்பா, நான் கை விட்டேன்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன சொல்கிற, அவன்கிட்ட அணு ஆயுதம் இன்னைக்கு சொன்னது, அணு ஆயுதம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜீரோன்ட்ட அந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விடு, ஆர்மஸ் மட்டும். நான் வந்துட்டு சமாதானம் முடிச்சிடுறேன், போரை முடிச்சிடறேன்றேன். இப்போ நேற்று மார்ச் 31 நான் சொல்லியிருக்கேன், வி டோன்ட் நீட் த ஸ்ட்ரைட். எனக்கு தேவையில்லை, நீ வேணா போய் அவங்கள்ட்ட பேசிக்கோ, நான் வந்து இனி எனக்கு தேவையில்லைன்ற. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இப்போ இன்னைக்கு பேசுனது தான் பங்கு சந்தை பலத்தாடி. அதில் என்னன்னா, நேற்று அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து, நாங்கள் போகிற வந்து 2 வாரத்தில் 3 வாரத்தில் முடிச்சிருவோம், நம்ம போன எல்லா இலக்கையும் முடிச்சிட்டோம், நம்ம நாட்டுக்கு உண்டான பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டோம். இந்த எந்த விஷயத்துலையுமே இவங்களுக்கு அமெரிக்கர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 5700 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் அட்ஃபார் தான் அமெரிக்கா. அப்படி ஒரு மிசைலை இப்போ வரைக்கும் ஈரான் தயாரிக்கவும் இல்லை. இந்த நேரத்தில் இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதே மீறி அடுத்த ஒரு கருத்தை என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு, அதுக்கப்புறம் நான் பவர் செக்டார் மேலே கண்டிப்பான முறையில் தாக்குதல் நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு 2 செகண்ட் அந்த ஒரு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்டோம், அடுத்த கேள்விக்கு அடுத்த ஒரு மாறுதலாக பதில் சொல்கிறாரு. எல்லாமே முடிச்சிட்டோம், டிஃபென்ஸ்லேருந்து எல்லாமே முடிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் ரிட்டன் வர தான் பாக்கி, நான் வார்ஷிப் எல்லாத்தையும் ரிட்டன் வர சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறேன். நேற்று இப்போ இந்த ட்வீட்டேனா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஷிப்பு அங்கே அனுப்பிச்சிருக்காப்புல. அதை ஒருத்தி தான் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கான், டே எல்லாம் இந்த ஷிப்பு அனுப்பிச்சிட்டு நீ என்ன நான் பல்டி அடிச்ச பாடுறான்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 வார்ஷிப் போய் அங்கே நின்றுட்டு இருக்குது. லிங்கன் ஏற்கனவே நிற்கிது, கென்னடி ஒன்று போச்சு போல், இப்போ ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போயிருக்கு. இன்னொரு ஒரு இது மொத்தம் 4 ஷிப் போய் அங்கே நிற்கிறேன். 50,000 வீரர்கள்னு உருட்டுறாங்க. ஒரு ஷிப்பில் 5000 வச்சு, அதுவே 5000 தான். எது லிங்கன், மற்றதுலலாம் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்குங்க, கம்மி தான், 10,000-15,000க்குள்ளே தான் இருக்கும். சும்மா அப்படி இப்படி நிறுத்தி இந்த இதுக்கு அப்படி நாயை விட்டு கொலைக்கு விடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு நல்லா தெரியும், நீ பேட்டா கடல் உள்ளே வரவே முடியாதுன்னு. அவன் கரெக்டான இடத்துல உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். இதில் நடந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஒன்றுன்னு, அதில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். அதனால தான் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. இதில் கண்டிப்பாக இந்தியா உள்ள வரும்னு அவர் எதிர்பார்த்தார். ஏன்னா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ ஈரான்கிட்ட வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக பேசி அவரை காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயத்தில் இந்த வாருக்காக உள்ளே வருவார், உள்ளே வந்து என்கிட்ட நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனால் கடைசியில் ட்ரம்ப்ட இருந்த மோடி அவர்களுக்கு ஃபோன் வந்தது. என்ன காரணம்னா, நம்ம வந்து ஈரான் கிட்ட நல்ல ஒரு நம்ம பேசி நம்ம கப்பலை மட்டும் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சைனாவே மூவ்மெண்ட் பண்ணோம். அது நம்ம தான் அந்த கப்பலை கொண்டு வந்திருந்தோம், வச்சுருந்தோம். இதில் பெரிய லெவலில் எக்கனாமிக் பாதிக்கப்படுறது உண்மை. நமக்குமே அந்த அளவுக்கு தான். ஏன்னா மிட் ஈஸ்டோட வருமானம் நமக்கு அக்ரிகல்ச்சர் மூலமாக நம்ம அனுப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய.
மினரல்ஸ் நிறைய நம்ம அனுப்புகிறோம். நம்மளை நம்பி தான் அவங்களுமே இருக்காங்க. அது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகி அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் இங்கே நம்ம ஈல்டு அதிகமாக எடுத்து எல்லாம் கலக்கு. இதை யாருமே அனுப்புறதுக்கு தகுந்த ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு சிலர் நாம் என்ன பண்ணுறோம்னா லுலுவோட இது வந்து வருதுன்னு ஏர்வேஸ் வந்து இங்கே வருது. அது மூலமாக அந்த கார்கோ மூலமாக அனுப்புகிறாங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் எந்த மொழி இல்லை ஒரு பெரிய கார்கோ வந்து கண்டினியூஸாக இது பண்ணுறாரு. அது மூலமாக அனுப்பப்படுது. அங்கேயுமே வாண்டட் அதிகமாக இருக்குது. பாவம் மக்களாலுமே சரியான முறையில் நிறைய விஷயங்கள் அவங்களால பெற முடியல. இந்த வாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளோ குயிக்காக முடியுதோ அந்த வார் முடிஞ்சால் தான் அடுத்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் பண்ண முடியும். மிடில் ஈஸ்ட் நேற்று சவுதி சொல்லியிருக்க விஷயம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இதுக்கு மேலே இல்லை, என்னோட லாஸ் இவ்வளோ தான், நான் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டேன், என்னுடைய தாங்குற சக்தி இவ்வளோ தான், இதுக்கு மேலே எனக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டார். இதுக்கு மேலே போர் நீண்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரிட்டனும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஆமாம், பிரிட்டன் மக்களை கூட்டி நம்ம உண்மையை சொல்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இவ்வளோதான் எங்களால் முடியும், இதுக்கு மேலேனா இது. இன்னொன்று ஹார்மோஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு 25-30 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டத்தை அவர் கூட்டுறாரு. ஆமாம், அது வந்து சமாதான கூட்டமாக தான் இருக்கும். இவங்க அடிக்கணும்னா நேட்டை வச்சு அடிச்சிருப்பாங்களே, அது முடியாதுன்றதுனால தான். இல்லை யாருமே போக மாட்டாங்கண்ணே. நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா ஈரான் மேலே மாற்று கருத்து 1000 இருக்கலாம்னா அது அங்கே இருக்கிற ரூலர் மேலே தான். ஈரானியன்ஸ் மேலே யாரு மேலேயும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்புகள் இருக்காது. அங்கே இருக்கிற மக்களுமே நம்ம மக்கள் மாதிரி தான். அந்த ரூலரை நல்ல ஒரு புஷ் சொல்லிட்டாருங்க, நல்ல மனுஷன், அமைதியை விரும்புகிறாரு, ரொம்ப நல்லா சிந்திக்கிறாரு. கேட்டா மோடி மாதிரி மை ஃப்ரெண்ட் 40 ஆண்டு கால நண்பர் ஆமாம் அப்படின்னு கூட சொல்றாரு போலியா, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து அந்த ஈரானியன்ஸோட விஷயங்கள்ல வந்து எந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர், ஏன்னா எல்லாரும் கூட நட்புறவுல இருக்கிற நாடுன்னு நம்ம மிட் ஈஸ்ட்லயே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பக்கம் மெசேஜ் அடிச்சிங்கன்னா நீ போனா நீ போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அடிபடாம போயிட்டு நான் போனா மெயினான கமினி அவர்களை விட அந்த ஃபாரின் சைடில் வந்து பாலிசியை மெயின்டைன் பண்ணுறது அங்கே இருக்கிற அதிபர். அவர் இன்றைக்கும் இருக்கிறதுனால தான் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஈரானுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே மற்ற கண்ட்ரிலேருந்து வர வாய்ப்புகள் இல்லை, ஆபத்து. அதை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த போர் சீக்கிரத்தில் முடியணும்னு அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புகிறது. ஆனால் 7ஆம் தேதி அவர் கொடுத்துருக்க டெட்லைன் முடிய போகுது. அது கூட 6ஆம் தேதி சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் விடுப்பா அப்படின்னு. இன்னொன்று ஹார்மோஸ் இவர் என்னென்ன பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை. ஆமாம், அதனால் இவங்க ஷிப்பும் உள்ள போக முடியல, எந்த வகையிலும் தாக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்கு நீங்கள் அமெரிக்கா வந்துடுச்சு. அதனால தான் இவ்வளோ சமாதானம். ஏங்க அழிக்கிறேன்னு நினச்சி போனவன் ஏன் இப்போ சமாதானம் பேசிட்டு? அது என்ன சிம்பிளாக சொல்லணும், அடி வாங்குறவன் தான் என்ன விட்டுருப்பான்னு சொல்லணும். அடி கொடுக்குறவன் விடுன்னு சொன்னா, அடி கொடுக்குறவன் எப்படி விடுன்னு விடுன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்போ அடி விழுந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை, நெருக்கடி, ட்ரேடு ஒரு பக்கம் வருது, உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை. இதோ அக்டோபரில் அந்த ஸ்டேட்டு மிட் எக்ஸாம் வருது. அப்போ அதுலேயும் இவருக்கு பிரச்சனைன்றதுனால தான் அவங்க என்ன சும்மா இருப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இதில் ஈரான் வந்து புனர் நிர்மாணம் பண்ணுறதுக்கு யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு நான் பெரிய அளவில் நாங்கள் அவங்கள மறக்க மாட்டோம் அப்படின்றாங்க, சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு போருக்கு பிறகு இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பெரிய அளவில் அங்கே முதலீடு பண்ணும். ஏன்னா இப்போ கூட இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் ஈரானுக்கு உதவிய மிக முக்கிய அரசாங்கத்தில் நம்ம அரசாங்கம் ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய அந்த ஜபதர் போர்ட் நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து கார்க் ஐலாண்டு பக்கத்தில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பிஸ்னஸ் சென்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இவ இனிமேல் நாடே ரெடி பண்ணுற மாதிரி. ஆமாம், ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 3-4 நாடுகள் உள்ளே இறங்கும். ரொம்ப நல்லதுன்னு. ஏன்னா சோர்ஸ் வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள். ரெண்டாவது சோர்ஸ் அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்கு. இன்னும் அழியாத சோர்ஸ் வந்து இவங்கெல்லாம் 5 to 10 இயர்ஸில் அமெரிக்காவில் அந்த க்ரூட் ஆயிலோட இது காலி ஆயிரும். இவங்கள்ட்ட அப்படி இல்லை. அந்த சோர்ஸ் மேலே ஒரு கண்ணு நம்ம வச்சுருந்தோம்னாலே நமக்கு அது சேஃபஸ்ட் தானே. இன்னும் விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த வார் இன்னொரு ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே உணர்த்தியிருக்கு. மாற்று எரிபொருள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், லித்தியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சோலார். ஆனால் இன்னும் ஒன்று உணர்த்தணுன்னு, இறக்குறது எல்லாமே மனிதர்கள் தான். ஆமாம், அவங்க மேலே எந்த சாயமும் பூசப்படக்கூடாது. அது ஏன் இப்படி பூசுகிறாங்க எப்படின்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே மனிதாபிமானம் பற்றி. யார் செத்தாலும் ரத்தம் தான் வரும், யாரை குத்துனாலும் ரத்தம் தான் வரும். குழந்தைகளை இறப்பு பார்க்க யார் இறந்தாலும் அந்த குடும்பத்துக்கும். அது என்ன, நீங்கள் சோவியத் யூனியனில் 3 கோடி பேர் உயிரிழந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில். அதிகம் தன்னுடைய மக்களை, தன்னுடைய குழந்தைகளை இழந்த நாடு. குழந்தைகள்னால் அவங்களுடைய செல்வங்கள், இளைஞர்கள் பலி கொடுத்த நாடு சோவியத் யூனியன். அதனுடைய விளைவு 3 பெரிய நாசகாரிகள் அழிக்கப்பட்டார்கள். ஹிட்லர், முசோலினி, அந்த கானூன், அந்த ஜப்பான். அதனால் அந்த மாதிரி தியாகம் செஞ்ச ஒரு நாடு இன்றைக்கும் வந்து இன்றைக்கி ஈரான் இவங்கெல்லாம் போய் எனக்கு அடித்தாலும் ஏதோ ஒரு இல்லை பேக் போனாக இருக்கிறது ரஷ்யா. ஆமாம், ப்ளஸ் சைனா.
இந்தியா, இவங்க நம்ம பிரேசில், பிரேசில்லாம் பெரிய பிரிக்ஸ் பிரிக்ஸ் தான், பிரிக்ஸ் தான் மொத்தத்துல. பிரிக்ஸு வந்து அவன் கண்ணை உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். கண்ணில் விழுந்த தூசி மாதிரி. அதனால் இவங்க இன்னி வாருன்ட்டு எனக்கு என்னென்னு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒன்று அடித்தாலும் உனக்கும் தான் வலிக்கும். ஆமா. அந்த வலி ட்ரேடு மூலியமாக உனக்கு தேவை மூலியமாக இருக்கும். உன் பக்கத்தில் இருக்கணும் சேர்ந்த வலி வரும். அவன் ஒன்றை நிறுத்த சொல்லுவான். இப்போ அது வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து இந்த ஐநா சபையில் இந்த வீட்டை பவர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உலக நாடுகள் உங்கள்கிட்ட வேற மாதிரி மூவ் பண்ணுற. இல்ல இப்பவே அவங்க வந்து இப்போ அந்த வார் ரூல்ஸ் படி 2 பேருமே வந்து மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுது. ஒரு அக்யூசேஷன் மாதிரி தானே கொண்டு போயிட்டாங்க ஈரான். இத்தனை குழந்தைகளை கொண்டிருக்காங்க. ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறுறாங்கல்ல. ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க. ஈரானும் மீறி இருக்கு. ஈரானும் இஸ்ரேலில் குழந்தைகள்லாம் அடிச்சதுல ஜெனீவா ஒப்பந்தத்தை அவங்க மீறி இருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் அடிச்சதுல 2 பேருமே மீறி இருக்காங்க. நேற்று குவைத்திலையும் அதை அடிச்சிருக்காங்க. அதில் ஈரான்லாம் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறது தான். ஏன்னா பங்காளியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகைமை உணர்ச்சி இப்போ வந்து வேற லெவலில் வெளிப்பட்டு இருக்குன்றதுனால பார்ப்போம். கண்டிப்பாக. இனி அடுத்த ஒரு இதில் பேசுவோம். கண்டிப்பாக. ரைட். மிக்க நன்றி. நன்றி.